நல்ல ஒரு மென்மையான குணம் படைத்தவங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசி என்பர்களை சொல்லலாம். அதே நேரத்தில் கலையில், இசையில், பேச்சில், உணர்ச்சி வசப்படுறதில்ல, இதில் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகம், கருணை உள்ளமும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருப்பாங்க அந்த மீனராசி என்பர்கள். நிஜமேலுமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் இவங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க. அதுதான் இவங்களுடைய இழப்பு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க. அது அவங்க நல்லதுக்கு செய்கிறாங்களா, கெடுதலுக்கு செய்கிறாங்க அப்படிலாம் ஆராய மாட்டாங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. இந்த மீனராசி என்பர்கள் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அந்த துன்பத்தில் டக்குன்னு போய் உதவி செஞ்சுருவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் இவங்க சிறுபிள்ளைத்தனமாக நிறைய விஷயங்களில் மாட்டியிருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க. அது சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா, அது உடல் ரீதியாவா அல்லது குடும்ப ரீதியாவா, தொழில் ரீதியாவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் கட்டாயம் நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 1 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் கடகராசியில் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7 சனியோட தாக்கத்தில் ஜென்மசனியோட பிடியில் நீங்கள் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் உச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு அறிவுத்திறன் இதெல்லாம் அதிகமாகும். இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அறிவு ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு நபர்களாக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் வர போகிறீங்க. எப்பவுமே ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் ஏமாந்துருவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்கு. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கோம், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் பண்ணுறவற்றைக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்குள்ள நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கட்டாயம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக ஒரு சில நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு தன லாபம் கிடைக்கும். இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. அதனால நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு 3-8க்கு அதிபதி. ஏன்னா சுக்கிர பகவான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு உச்சமான கிரகம். இப்போ தற்போது மிதுன ராசியில் 4ஆம் வீட்லேயும், அதுக்கப்புறம் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசியில் 5ஆம் வீட்லேயும் பயணிக்கிருக்காங்க. ஜூன் 8 வரையிலையும் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். 5க்கு வரும்போது உச்சமற்ற குருவோடு இணையும் போது கலையில், அதே மாதிரி பேச்சில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா யோகக்காரகன் நம்மளுடைய மீனராசிக்கு சுக்கிரன். அவர்
5ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயரும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணையும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகமாகும். ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகளாகவே குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அக்கம் பக்க உறவுகளால் சின்ன பிரச்சனை, உடன்பிறப்புகளாலேயே ஒரு சிலருக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனை, பாகப்பிரிவினை சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த மீனராசி என்பவர்கள் கடந்த 5-6 ஆண்டுகளாகவே அனுபவிச்சுட்ருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி காலத்தில் இது ஒரு பொன்னான காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் நம்மளுடைய மீனராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி. ரிஷபராசியில் 3ஆம் வீட்லேயும், அதுக்கப்புறம் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் 4ஆம் வீட்லேயும் பயணிப்பாங்க. இந்த 3ஆம் வீட்டில் இருக்கும்போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகவும் வெற்றியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுடைய தைரியம் அதிகமாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு மாறும்போது உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவோ அல்லது தாயார்கிட்ட சின்ன சின்ன அதிகார போக்கியோ நீங்கள் காமிப்பீங்க. அதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பொதுவாகவே தாய் மீது ரொம்ப அன்பு கொண்டவங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாய்கிட்டே ஒரு சில வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் பயணிக்கும் போது ஒரு சில நிகழ்வுகள் நிகழும். கொஞ்சம் அதிகார போக்கு அதிகமாகும். தாயார்கிட்ட, உறவுங்கிட்ட, குடும்ப உறவுங்கிட்ட, குறிப்பாக வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகார போக்குலாம் அதிகமாகும். இந்த 4ஆம் இடத்துல அதிகார போக்கு அதிகமாக இருக்கும்போது தாயாருக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நலை குறைவு, ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மீனராசிக்கு செவ்வாய் பகவான் 2-9க்கு அதிபதி. ரிஷபராசியில் 2ஆம் வீட்லேயும் மிதுன ராசியில் 3ஆம் வீட்டிலையும் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் வருகின்ற நாட்கள். ஜூன் 21 வரை தனஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். தனவரவை அதிகப்படுத்துவார். அதே 3ஆம் வீட்டுக்கு மாறும்போது உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் செல்லும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அசால்ட்டாக துணிச்சலோடு எல்லா இடத்துலையும் பேசுவீங்க. எப்பவுமே பயந்து பயந்து பேசக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்கள் துணிச்சலாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதில் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்தாலும் நல்ல லாபகரமாக இருந்தாலும் யோசிக்காமல் இறங்குறதுனால மற்றவங்களுடைய மனது, மற்றவங்களுடைய இடைஞ்சல்கள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மீனராசிக்கு புதன் பகவான் 4-7க்கு அதிபதி. மிதுன ராசியில் 4ஆம் வீட்லேயும் கடகராசியில் 5ஆம் வீட்லேயும் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் வருகின்ற நாட்கள். ஜூன் 22 வரை தன்னுடைய சொந்த வீடான 4ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான். அந்த இடத்துல இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த வண்டி வாகனத்தின் மூலிமா நல்ல லாபம். இந்த பழைய வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறவங்க, அதேமாரி இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டுக்கு மாறும்போது உச்சம் பெற்ற குருவோடு புதன் இணையும் போது கண்டிப்பாக உங்களுடைய இலக்குகள் இரட்டிப்பாகும். நீங்கள் இதை தான் எதிர்பார்த்து அந்த நோக்கி பயணிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா டபுள் லாபம் கிடைக்கும். கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயும் அங்கே சேர்ந்திருக்கிறார் 5ஆம் வீட்டில். அதோட குரு பகவானும் சேர்ந்திருக்கிறார். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் சேரும்போது இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப யோகமான இடம். அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் சேரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் நம்மளுடைய மீன ராசிக்கு 11-12ஆம் இடத்திற்கு அதிபதி. 1ஆம் வீட்டில் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில்
ஓரளவுக்கு பாதிப்புகள் இந்த 7.5 சனி, சென்ம சனியோட காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உழைப்பை போட்டிருப்பீங்க, அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம ரொம்ப நாளாக தவிச்சிருந்துருப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒழுக்கமாக செயல்படுவீங்க, அதே மாதிரி முறையான திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் ஜூன் 2லேருந்தே உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்கிறார். 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று அமர போகிறார். இப்படி உச்சம் பெற்று அமரும் போது வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். எந்த காரியத்தை ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த காரியத்துக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு அடித்தளம் அமைக்க போகிறீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடி வரப்போகுது. அலுவலகத்தில் ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனுமே கிடைக்கல, பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அவங்களே கூப்பிட்டு ஒரு சிலரெல்லாம் பாராட்டுவாங்க. அதனால நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கடினமாக உழைப்பை போடுங்க, நல்ல நல்ல பலன்கள்லாம் உங்களை தேடி வரும். உழைப்பை மட்டும் எந்த இடத்துலையுமே விட்டுறாதீங்க. விடாமுயற்சியோடு உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பு விட்டு வருமானம் ஒரு பக்கம் கிடைக்குது, நம்ம உழைக்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிக்கல் தான். அதனால் உழைப்பை அதிகமாக போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு இனிப்போ அல்லது ஒரு வஸ்திரமோ, அதுவும் மஞ்சள் நிற வஸ்திரமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. ஏன்னா குரு அருள் இல்லையெனில் மற்ற எந்த அருள் இல்லை. குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியருடைய அருளை நீங்கள் பெற்றுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் உத்தியோக வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு அருளை வாங்கிக்கோங்க. அதோட கூட வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும்.